ஓகே வீவர்ஸ், பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் ஜூஸியாக தண்ணி விட்டுருச்சு. நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே விட வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இடித்து வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுதுகள், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச மல்லி இதையும் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன். அவ்வளோ தேவைப்படுமான்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். இதுக்கு மைதா போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மைதா சாப்பிட மாட்டேங்கிறவங்க 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசையணும். மல்லி மைதா மாவு போட்ட உடனே காரப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். நிறையா அதுக்கு மைதா மாவு போடக்கூடாது, ஜஸ்ட் பைண்டிங்காக தான். வெங்காயம் நல்லா நிறையா இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். இதுக்கு என்ன இதுனா இப்படி பிடிச்சி நம்ம பார்க்கணும். இப்படி பிடிச்சி உருண்டை பிடிக்க வந்ததுன்னா அது போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ வாங்க எண்ணெய் சுட்டுருச்சு. அந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டுல அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வடை போல் தட்டி இதில் போடணும். இதில் முக்கியமான இது ஒவ்வொன்றா அந்த மாதிரி போட்டு எடுப்போம். முக்கியமானது நிறையா அரிசிமா மைதாமா போட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். நம்ம ஊர் இது மாதிரி இது ஒரு வெங்காய ஃப்ளேவரில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஃபைனலாக நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. கிறிஸ்பியான ஆனியன் வடை, அங்கே உளி வடை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். சில பேர் உதுத்து பண்ணுறாங்க, அதோட இதுதான் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ண வரவங்களுக்கும் தேங்க்ஸ், ஷேர் பண்ணுறவங்களுக்கும் தேங்க்ஸ். ஓகே, பாய், see you.